காலையில் 10 மணி. எல்லோரும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தூங்குறத தவிர இவங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. இதுதான் எங்கள் வீடு. இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இருக்கிற இடம். இதில் நாங்கள் இவ்வளோ பேர் படுத்துப்போம். ஒரு 2 பேர் தான் வெளியே படுத்துப்பாங்க. மீதி பேரெல்லாம் வீட்டுள்ள தான் படுப்பாங்க. எங்களுக்கான வீடு எப்போ கடவுள் எழுதியிருப்பாரோ தெரியல. அது வரைக்கும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இவங்களுக்காகத்தான் நான் தினமும் வேண்டுறேன். எங்களுக்கு ஒரு வீடு ஆகுது, எப்போ கட்டுவோன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்களது சொந்தமும் கிடையாது, வாடகையும் கிடையாது. அதனால தான் இந்த நாயங்களுக்கு பண்ணுற கொடுமைலாம் நாங்கள் பொறுத்து